ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். எல்லாருக்குமே இந்த கிறிஸ்மஸ் சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்குமே நல்லபடியாக போச்சு. எவ்ரி வீக் வெனஸ்டே லாங் வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த வீக் அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. இந்த டிசம்பரில் எங்கள் சரௌண்டிங்ஸ்லேயே நிறைய பேருக்கு பர்த்டே, எனக்கு அகரனுக்கு, அதே மாதிரி சில ஃப்ரெண்டோட பசங்களுக்கு எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனும் இருந்துச்சுல. அதனால் ஃப்ரெண்ட்ஸு சில பேர் கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டை ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க டீச்சர்ஸ்க்கு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே. ஸோ அது ப்ரிப்பரேஷன்லேயும் கொஞ்சம் பிஸி ஆயாச்சு. அதே மாதிரி கம்யூனிட்டியில் உள்ள இன்னொருத்தவங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டும் மேக் பண்ணியிருந்தேன். அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அவங்க எப்படி எங்கள் ஃபேமிலி கூட கனெக்ட் ஆனாங்கன்னு ஸ்டோரி சொல்கிறேன். இங்கே இருக்கிற முக்கால்வாசி மக்கள் நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது நம்மளை பார்த்து ஹாய், பாய், குட் மார்னிங்னு ஸ்மைலோட கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதுவே நம்ம பக்கத்து வீடாக இருந்தாலுமே அதே மாதிரி தான் ஹாய் பாயோட நிறுத்திக்குவாங்க. ரொம்ப நெருங்கி பழகிறது அப்படின்றது ரொம்ப ரேர் தான். அந்த ரேர் பர்சனில் இவங்களும் ஒருத்தவங்க. எப்பொழுதும் போல் எல்லாரையும் போல் வாக்கிங் வரும்போது ஹாய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் பில்ட் ஆச்சு. அப்போ தான் அவங்க ஆர்டிஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ கார்த்திக்கும் ஆர்டிஸ்ட்ன்றதுனால அப்படியே பாண்ட் டெவலப் ஆயிடுச்சு. எங்கள் அத்தை யூஎஸ் வந்திருந்தப்போ கூட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எங்களை எல்லாருமே ஃபேமிலியாக அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணி ஒரு டீ பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக சின்னதாக ஒரு சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இதை பண்ணோம். அவங்க ஃபேஸ்புக்லேருந்து பிக்சர் எடுத்து கார்த்திக் ஒரு டிஜிட்டல் ஆர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதை நான் கிரிக்கெட் மெஷின் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிக்கராக எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை தான் இப்போ பீல் பண்ணி எடுத்துகிட்ருக்கிறேன். கரெக்டாக ஒழுங்காக எந்த ஒரு சொதப்பலும் இல்லாமல் எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்தால் தான் அதை கரெக்டாக ஸ்டிக் பண்ணும்போது கரெக்டான ஃபேஸஸ் தெரியும். இந்த ஸ்டிக்கர் பீல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப பொறுமை முக்கியம். கொஞ்சம் அவசரப்பட்டாலும் நம்ம நினச்ச மாதிரி அவுட்புட் நமக்கு கிடைக்காது. சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டிக்கரை பீல் பண்ணி எடுத்தாச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. ஸ்டிக்கருமே சூப்பராக வந்திருந்தது. எப்போவுமே ஒரு வேலை பண்ணும்போது ஒரு பார்ட் பயங்கர ஹார்டாக இருக்கும், இன்னொரு பார்ட் நல்ல ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்டிக்கரை டிரான்ஸ்ஃபர் டேப்பில் மாற்றி அதுலேருந்து பீல் பண்ணி எடுக்கும்போது அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்பவும் போல் ஃப்ரேமில் ஒட்டாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒட்டலான்னு ஒரு உட்டன் போர்டு தான் வாங்கியிருந்தோம், ஒரு ஸ்னோஃப்ளேக் டிசைனில். எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒட்டும் போது அதில் ஸ்டிக் ஆகவே இல்லை. ஏன்னா அதில் ஆயில் தடவிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டிக்கர் வந்து அதில் ஸ்டிக் ஆகவே இல்லை. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சது லாஸ்ட் மினிட்ல நடக்காமல் போயிடுச்சு. அதனால் ஓகே, எப்பவும் போல் ஃப்ரேம்லேயே ஒட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம்லேயே ஒட்ட ஆரம்பிச்சாச்சு. நார்மல் உட் ஃப்ரேம் இல்லை, ஷேடோ பாக்ஸ் ஃப்ரேம். ஸோ சென்டரில் வைக்கும்போது ஃப்ளோட்டிங் பிக்சர் மாதிரி தெரியும், டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. கைப்பட பொறுமையாக சின்ன சின்ன வேலையும் பார்த்து பண்ணி அதோட அவுட்புட் சூப்பராக கிடச்சிச்சு அப்படின்னா அது பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அவ்வளோதான், கிஃப்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போதும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால அது இன்னுமே அழகாக தான் தெரிஞ்சுது. இப்போ பார்க்கும்போதே தெரியுதில்ல, பின்னாடி இருக்கிற இமேஜஸ்லாம் நல்லா சீத்ரூவாக சூப்பராக தெரியுதில்ல. இதுவே பேக்ரவுண்ட் இல்லாமல் வச்சோம் அப்படின்னா இன்னுமே கிளியராக சூப்பராக தெரியும். கிஃப்டெல்லாம் சூப்பராக பேக் பண்ணி மதியம் லஞ்செல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போயிருந்தேன். ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பர்த்டே, பலூன் ஆர்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. நான் பசங்க எல்லாருமே தான் வந்திருந்தோம். அவங்களுக்கு ஒரு பொண்ணு. ஸோ என்னோட பசங்க அவளோட பொண்ணு எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அதனால் நல்லா அவங்க பாட்டே விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே பலூன் ஆர்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கேபாப் டீமன் ஹண்டர் படத்துலேருந்து வர சாங்ஸ் எல்லாம் கேட்டு காதுலேருந்து ரத்தமே வந்துடும் போல் அப்படி தான் இவங்க போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் பசங்க பயங்கர டைஹார்ட் ஃபேனாக இருக்கிறாங்க. அவங்களோட க்ரஷ்ஷு வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெண்டோட பொண்ணும் கேபாப் டீமன் ஹண்டர் அந்த தீமில் தான் பர்த்டே பார்ட்டி கேட்டிருந்தாங்க போல். ஸோ அதனால் அதில் வர கலர் ஷீட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பலூன் ஆர்க் பண்ண போகிறோம். பேஸில் 8 feet ரவுண்ட் ஸ்டாண்ட் வச்சு தான் இந்த பலூன் ஆர்க்கை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த பலூன்ஸ் எல்லாத்தையும் ஒரு 10 feet லென்த்துக்கு வரா மாதிரி எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்கை வச்சு தான் டை பண்ணிகிட்ருக்கேன். இந்த தீமுக்குன்னு வாங்கின பலூன் எல்லாத்தையும் ப்ளோ பண்ணியாச்சு, எல்லாத்தையும் டையும் பண்ணியாச்சு. நாங்கள் எடுத்து கவர் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக ஃபிக்ஸும் ஆயிடுச்சு. எதுவுமே எக்ஸ்ட்ரா பலூன்ஸும் தேவைப்படலை. பலூன் ஆர்க் பண்ணுறதுக்கு ஹோல் வச்ச மாதிரி ஸ்ட்ரிப்புமே தருவாங்க. ஆனால் அதை விட ஸ்ட்ரிங்கில் பண்ணும்போது அது இன்னுமே நல்லா ஈஸியாக இருக்கும். 4 பலூன் சேர்த்து லேயராக வைக்கிறதுனால பார்க்குறதுக்குமே நல்லா நெருக்கமாக தெரியும். அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. மித்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸே பண்ணிக்குவாங்க. அடுத்த நாள் தேர்ஸ்டே ஃப்ரெண்டு வீட்டில் கிறிஸ்மஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே வர குட்டீஸ்க்கெல்லாம் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்காக கடைக்கு தான் வந்திருந்தோம். எல்லா கடையுமே பயங்கர கூட்டமாக இருந்தது. இந்த காம்ப்ளெக்ஸ்லேயே எல்லா கடையும் இருக்கிறதுனால இன்ச் பை இன்ச்சாக தான் கார் மூவ் ஆகிட்டே இருந்தது. பார்க்கிங் கண்டுபிடிச்சி நிறுத்துறதுக்கே அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. மொத்தம் 6 கேர்ள்ஸு 4 பாய்ஸு. கேர்ள்ஸுக்கெலாம் இந்த அக்சசரிஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் இந்த செக்ஷனுக்கு வந்தேன். பார்த்தா நமக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது. இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர க்யூட்டாக வச்சுருக்காங்க.
பொண்ணுங்களுக்கு gift சூஸ் பண்ணும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நமக்கு வாங்கிக்கிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் பார்க்கவாவது இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலான்னு பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு குட்டீஸ்க்குமே சில க்யூட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. இந்த டைமில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோ அதே மாதிரி பில்லிங்கில் நிற்கிறது அவ்வளோ கடியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய லாங் க்யூ. எந்த கடைக்கு போனாலும் பயங்கர கூட்டமாக தான் இருக்குது. ஒரு கடையில் 2 பொருள் எடுத்துகிட்டு 20 நிமிஷம் நின்று பில் போடணும்னா செம்ம கடியாக தான் இருக்குது. வச்சுட்டு வரவும் மனசு இல்லை. வெனஸ்டே அன்றைக்கி தான் ஃப்ரெண்டு பொண்ணோட பர்த்டே பார்ட்டியும் வச்சுருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிறிஸ்மஸ் பார்ட்டிக்காக வந்தாச்சு. நாங்கள் ரீச் ஆன டைம்லேயே இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து சேம் டைமுக்கு ரீச் ஆயாச்சு. இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி செலிப்ரேஷனே குட்டீஸ்க்காக தான். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. எல்லாருக்குமே நிறைய கிஃப்ட்ஸ் கிடைக்க போகுதுன்னு. ரொம்ப குட்டி பசங்களாம் சாண்டாவை இன்னுமே பிலீவ் பண்ணி சாண்டா கிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்குலாம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எப்படியோ அந்த குட்டி கிஃப்ட் கிடைக்கிறதுனால அந்த குழந்தைங்கலாம் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த கிறிஸ்மஸ் வைபுமே அவங்களுக்கு கிடைக்கும். நான் வாங்கின கிஃப்ட்ஸ் எதுவுமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரல. ஃப்ரெண்டு வீட்டில் வந்து தான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் தான் நான் வாங்கின கிஃப்ட்ஸு. முன்னாடியே சொன்ன மாதிரி கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்கும் ஹேர் அக்சசரிஸ் மாதிரி வாங்கிட்டேன். பட் பசங்களுக்கு என்ன வாங்குறதுனே தெரியல. அதனால் எல்லா பசங்களுக்குமே ஒரே மாதிரி டிஷர்ட் தான் எடுத்திருந்தேன். எல்லாத்தையும் நீட்டாக பேக் பண்ணி யார் யாருக்கு கொடுக்க போகிறோன்ற பேரையும் அதிலே எழுதி தனித்தனியாக வச்சாச்சு. என்ன மாதிரி வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பசங்க அவ்வளோ சீக்கிரமாக தூங்கலை. அவங்களுக்கு ஒரு சின்ன பிசிறு சவுண்டு கேட்டாலும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தானே கிஃப்ட் பேக் பண்ணுறீங்கன்னு வந்துடுவாங்க. அவங்கள எல்லாரையும் சமாளித்து ஒரு வழியாக தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். இதுதான் ஃபைனல் செட்டப்பு. ஸோ அடுத்த வீடியோவில் பசங்க இவ்வளோ எக்ஸைட்டடாக அந்த கிஃப்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணாங்க. கிறிஸ்மஸ் ஃபீஸ்ட்டுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.